ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று ஆடி பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம நிறைய குலதெய்வ வழிபாடு கோயிலுக்கு போகலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், இல்லை அம்மன் கோயிலில் போய் அர்ச்சனை, குங்குமம் வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை சொல்லலாம். வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை, விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாலை செலுத்தலாம். இது மாதிரி நிறைய வழிபாடுகள் இன்றைக்கி செய்யலாம். அதில் முக்கியமான ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்தகன்னியர் வழிபாடு அப்படிங்கிறது மிக உன்னதமான, எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய சப்தகன்னியர் வழிபாடுங்கிறது இந்த நாளில் ரொம்ப அவசியம் செய்யுங்க. எல்லா எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அது நிச்சயமாக அந்த சப்தகன்னியரை வழிபடுறதுனால நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். அது குறிப்பாக பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி சப்தகன்னியரை போய் கோயில் இல்லாட்டி நீங்கள் அவங்கள மனசால நினச்சி, வாராகி அதில் ஒருத்தவங்க தான். அதில் நம்ம எப்படி வாராகி தாயை நம்ம கும்பிட்றோமோ அதே மாதிரி மற்ற 6 பேரையும் சேர்த்து சப்தகன்னியர்களை நம்ம வணங்குறோம்னா நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நல்ல நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்றைக்கி. இந்த பௌர்ணமியில் வணங்கினோம்னா நிறைய பிரச்சனைகள் தீரும். குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, இல்லை எங்களுக்கு வேறு ஏதாச்சும் இப்போ எங்கேயும் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த சப்தகன்னியரை கண்டிப்பாக வணங்குங்க. ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். சப்தகன்னியர்ங்கிறது பெண்களுக்கே உரிதான ஒருத்தவங்க. அவங்கள நம்ம வணங்கினோம்னா பெண்களுக்குடைய நிறைய கஷ்டங்களை, என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க. இன்றைக்கி ஆடி பௌர்ணமி, எல்லாரும் எந்த சாமியை கும்பிட்டாலும் இன்றைக்கி சப்தகன்னியரை அவசியம் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி முக்கியமான விசேஷம். 4:54 வரைக்குமே என்னமோ தான் பௌர்ணமி இருக்குது, நேற்றே ஆரம்பித்ததுனால. அதனால் அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அவங்கள நினச்சி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வெத்தலை பாக்கு, பூ, பழம், ஒரு வளையல் இதெல்லாம் வச்சு யாருக்காச்சும் 2 பேருக்கு கொடுத்தாலும் இன்னும் விசேஷமாக தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜாக்கெட் விட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம், வளையல், நிச்சயமாக இதெல்லாம் கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், இந்த வளையல், சீப்பு இதெல்லாம் வச்சு அந்த சப்தகன்னியாரை நினச்சி நெய் விளக்கேற்றி நல்லா இந்த மனமார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதை யாருக்காச்சும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு கன்னி பெண்களுக்கே கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழிவகை காட்டுவாங்க சப்தகன்னியர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.